கேப்டன் விஜயகாந்தோட பையனான சண்முகபாண்டியனோட ஆக்டிங்ல படைத்தலைவன் ஒரு தமிழ் ரூரல் டிராமா மூவியை இப்போ தேடிஸ்ல எடுத்துட்டு வர போறாங்க. இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி மாதிரியும் எடுத்திருக்காங்களாம். அண்ட் இந்த படத்துல சண்முகபாண்டியன் தான் லீட்லா பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் சப்போர்ட்டிங் கேஸ்ட்ல கஸ்தூரி ராஜா, யாமினி சந்தர், முனிஷ்காந்த், ரிஷி ரித்விக், வெங்கடேஷ் அண்ட் ஸ்ரீஜ் ரவின்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு சோஷியல் மெசேஜோட சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குமாம். ஸோ யூ அன்பு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரையல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஸ்டோரி கான்செப்ட் எப்படி ட்ராவல் ஆகுனா, கதையில் வர நம்ம ஹீரோவான சண்முகபாண்டியன் ஒரு யானை பாகனா இருக்காரு. அந்த நேச்சரோட கலந்து ரொம்ப அருமையாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அந்த காட்டை டீஃபாரஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் கிளம்புது. இன்னொரு பக்கம் அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி ஒரு சில வேலைகள் பண்ணுது. அண்ட் இன்னொரு பக்கம் கிராமவாசிகளுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இந்த 3 ஸ்டோரியில் இன்னுமே நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாக்குச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தலைவன் திரைப்படத்தோட மிச்ச கதை. இந்த படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு சோஷியல் மெசேஜோட தான் இந்த படத்தை சொல்லியிருக்காங்களாம். ஸோ நேச்சர் மெசேஜ் தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எப்படி நம்ம சண்முகபாண்டியனுக்கு ஒரு வெற்றி படமாக வரப்போகுதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்துமே ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸாக வரப்போகிறாங்க. அதுவும் குறிப்பாக ஏஐ மூலமாக வரப்போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன போஸ்ட்டுமே ட்ரெயிலர் கட்டுமே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க, டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பர் பெட்டராக பண்ணல. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ வருகின்ற மே 23 இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாம் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணிருக்கீங்களோ, வருகின்ற மே 23 இந்த படம் உங்களுக்கு தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.